உங்கள் பேர்? சரவணன் என் பேர். என்ன படிச்சிருக்கீங்க? நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேங்க. சரி. என்ன வயசு? 42. சரி. உங்களுக்கு என்ன உடம்புக்கு? எனக்கு 3 பிரச்சனை வந்து தான் இவர்கிட்ட வந்தேன். ம். மூக்கு வந்து எனக்கு ஒரு 25 வருஷம் முன்னாடி கொஞ்சம் தப்பாக ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. ஓ! அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து தினைக்கும் வந்து மூக்கு எப்போ எதை சாப்பிட்டாலும் அடைச்சிக்கும். அந்த பிரச்சனை இருக்குது. ஒரு மூக்கு ஃபுல்லாக ஓப்பனில் இருக்கும், ஒரு மூக்கு ஃபுல்லாக க்ளோஸில் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பிரச்சனை. ம். டாக்டருங்க பார்க்கும்போது மறுபடியும் ஆப்ரேஷன் பண்ணுங்கிறதுக்காக தான் சொல்கிறாங்களே ஒழிய ஒரு நிரந்தர தீர்வு இல்லை. ம். அப்புறம் ஐயா வந்து ஒரு மருந்து கொடுத்தாரு. அது வந்து சுவாசிச்சா போதும். ம். அப்படி ரொம்ப ஏதாவது தொந்தரவு வந்ததுன்னா லைட்டாக தடவி இந்த இடத்துல இப்படி வச்சோம்னா ம். கொஞ்சம் அது என்ன ஆகுது, இந்த சளி இந்த பக்கம் கோக்குறது எல்லாம் கொஞ்சம் வெளியே வந்துடுது. ம். இது சுவாசம் கொஞ்சம் நல்லா பண்ணுற அளவுக்கு வருது. இதுதான் வந்து ஒரு மூக்கு சுவாச தொந்தரவுக்காக ஒரு சின்ன மெடிசன் கொடுத்தாரு. அது சால்வ் ஆச்சு. அது உடனடி ஒரு ரிலீஃப் ஆச்சு. ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளாரியே டோட்டலாக ரிலீஃப் ஆகுது. அடுத்து 2வது பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த சின்ன எழுத்தெல்லாம் தெரியாது. ம். வயசாகிற காரணத்தினாலையும், ம். ப்ரெஷரு, ஒர்க் ப்ரெஷர் இந்த மாதிரிலாம் வரனாலையும் சின்ன எழுத்துக்கள்லாம் தெரியாது. ம். அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா, ஐயா வந்து ஒரு மருந்து கொடுத்தாரு. ம். அது தொடர்ந்து ஒரு 8 நாள் போட சொன்னார். ம். நாங்கள் வந்து தொடர்ந்து 8 நாள் போட்டோம். அப்புறம் அப்படியே ஒரு 20 நாள் கன்டினியூ பண்ண சொன்னார். ம். 20 நாள் போட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அது என்ன பண்ணுச்சு அப்படின்னா, கண்ணுக்குள்ள இருக்கிற அழுக்கு எல்லாத்தையுமே வெளியில் கொண்டு வந்துருச்சு. ம். ஏதோ சின்ன சின்ன திரையில் இருக்கக்கூடிய அழுக்குகள் அது இதுன்னு எல்லாத்தையும் கொண்டு வந்துருச்சு. இப்போ கண்ணு கொஞ்சம் நல்லா தெளிவாகவே இருக்குது. எந்த பிரச்சனையுமே இல்லை. சின்ன எழுத்தெல்லாம் நல்லா படிக்க முடியும். சின்ன எழுத்தும் தெரியுது. ம். அந்த மயமயன்னு இருக்கிறது அதெல்லாம் இது இல்லை. ம். இது வந்து 2வது மெடிசனுங்க. ம். 3வது நாங்கள் இந்த மாதிரிலாம் வெளியில் அலையிறனால ம். நல்லா உடம்பு சூடாகிடுது. ம். ம். பொதுவாக வெளியில் சுற்றுறனால இப்போல்லாம் நம்ம புரோட்டா கல்ச்சர்லாம் சாப்பிட்றோம் இல்லைங்களா? ம். புரோட்டா சப்பாத்தி கல்ச்சர்லாம் அதிகமாக சாப்பிட்றனால நமக்கு வந்து உடம்பு சூடாகிடும். ம். ஸோ அந்த உடம்பு சூட்டில் எனக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா உடம்பு வந்து படுத்திருக்கேன். ம். என்ன பிரச்சனையும் நல்லா சொல்ல தெரியல. அப்புறம் டாக்டர்லாம் என்ன பண்ணுறாங்க, மெடிசின்ஸ் ஃபுல்லாகவே பெயின் கில்லராக போடுறாங்க. ம். ஆனால் என்ன பிரச்சனைங்கிறத அவங்க பார்க்கல. ம். அதாவது எலும்பு முதுகெலும்பு பார்க்குறாங்க, இங்கே பார்க்குறாங்க, ஸ்கேன் எடுக்கிறாங்க, எக்ஸ்ரே எடுக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ம். நான் இதெல்லாம் அப்படியே போயிட்டுருக்குது. மெடிசன் வெறும் பெயின் கில்லராக போட்டு கொடுத்துட்ருக்குறாங்க. ம். கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் கழித்து தான் ம். ஐயா வந்து பார்க்குறேன். ம். பார்க்கும்போது அப்புறம் அவர் என்ன பண்ணார், ஒரு 4 வாரத்துக்கு ஒரு மூலிகை வந்து காதில் ஊற்றினார். எனக்கு வந்து இந்த பக்கம் தான் வலி. ம். ம். அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரோக்குக்கான அறிகுறி ம். ம். அப்படிங்கிறது தான் சொன்னாங்க. ம். ஆனால் இங்கிலீஷில் அந்த ஸ்ட்ரோக்குன்னா பார்த்தீங்கன்னா கை காலில் இழுத்துக்கிட்டா தான் ஸ்ட்ரோக் அப்படிங்கிறாங்க. ம். ம். ஆனால் அதுக்கான அறிகுறி இருந்திருக்கு. ம். அதை அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியல. ம். கொஞ்சம் பெரியவங்ககிட்டலாம் நான் வந்து இந்த மாதிரி பேசும்போது ம். வலி இருக்குது, குறுகுறுன்னு இருக்குதுன்னு சொல்லும்போது அவங்க வந்து சித்த வைத்தியம் தான் பாருங்கன்னு சொன்னாங்க. ம். அப்போ அதை நான் வந்து ஐயாட்ட இப்போ பார்க்கும்போது ம். காதில் லெஃப்ட் சைடு விட்டார். ம். மருந்து வந்து விட்டார். ஒரு 4 வாரம் தான் விட்டார். ம். எனக்கு என்னாச்சு, இந்த குறுகுறுப்பெல்லாம் நின்றுச்சு. ம். ம். அப்புறம் வந்து பார்க்கலாம், தேவைப்படும் போது வாயு ஏதாவது உடம்புல அதிகமாகுதுன்னு உங்களுக்கே தெரியும் போது ம். நீங்கள் சொல்லுங்கள். ம். சொல்லும்போது நம்ம திருப்பி அதை ஒரு 4 வாரம் டு 6 வாரம் தொடர்ந்தோம்னா ம். உடம்புல அடைச்சிருக்கிற வாயுவெல்லாம் வெளியே வந்துடும். அந்த வாயு போய் ரத்த ஓட்டத்தை பிளாக் பண்ணாக்கா இந்த ஸ்ட்ரோக் வர்றது. ம். ஸ்ட்ரோக்னா பேரலைசிஸ் ஸ்ட்ரோக்குங்க. ஹார்ட் ஸ்ட்ரோக் இல்லை, பேரலைசிஸ் ஸ்ட்ரோக் வருதுன்னு சொன்னார். இப்போ இந்த 3 பிரச்சனை ஐயாட்ட வந்து இருந்துச்சு. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. உங்களுடைய நன்றி. இந்த நம்ம வந்து கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு சாமிகிட்ட ஏதாவது வேண்டுனா கூட நம்ம மக்களுக்கு என்னென்னா, அதை 4 பேர்கிட்ட சொல்கிற ஒரு நன்றி பாராட்டுதல்ன்ற ஒரு பழக்கம் நம்மகிட்ட கிடையாது. என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். என்ன அதனால் நீங்கள் தயவு செஞ்சு உங்களுக்கு இதுன்னு இல்லை, உங்கள் வாழ்க்கையில் யார் யார் உங்களுக்கு என்ன உதவி செஞ்சாங்களோ அதை எல்லார்ட்டையும் சொல்லணும். நம்ம வந்து மனசுக்குள்ளே வச்சுட்டு எனக்கு வசதி வரட்டும், நான் அவருக்கு பதிலுக்கு இப்படி செய்ய போகிறேன் அப்படி செய்யணும்னு சொல்கிறது மனித வழக்கு. நம்ம அப்படி சொல்லாதீங்க. மற்றவங்க சொல்லுங்கள், இன்னாரால் தான் எனக்கு இந்த உதவி கிடைச்சிது, இந்த வேலை கிடைச்சிது, இந்த வெளியே எடுத்து தெரியும், இந்த அட்ரஸ் தெரியாமல் இருந்தது, இவர் தான் சொன்னார். இந்த மாதிரி சின்ன விஷயத்தில் பெரிய விஷயம் நன்றி பாராட்டணும். அது இப்போ நம்ம புதுசாக நம்ம யூடியூப்பில் நம்ம சொல்லிக்கிட்டு வரோம். நல்லது செஞ்சால் நல்லது, கெட்ட செஞ்சால் கெட்டது, பாவம் புண்ணியன்ட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது.
நான் தமிழில் தான் நன்றி கடன், நன்றி பாராட்டுதல். நமக்கு யார் நன்மை செஞ்சாங்களோ, அவங்களாம் நல்லா இருக்கணும்னு நம்ம வேண்டணும். அது மாரி இனிமே யார் நமக்கு உதவி நாளைக்கு என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. தெருவுல போறவங்க கூட நமக்கு உதவி செஞ்சுட்டு போயிடலாம். அந்த மாரி உதவி செய்றவங்கலாம் நல்லா இருக்கணும்னு நம்ம வேண்டுதல் பண்ணணும். நம்ம வாழ்நாள் முழுக்க நம்ம என்ன பண்ணுறோம், கடவுள்ட்ட நமக்கு இது வேணும், அது வேணும் வேண்டிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம பிரச்சனைலாம் தீரட்டும், நம்ம அப்புறம் மக்களுக்கு வேணலாம் அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த கடன் தீரட்டும், நான் அது மக்களுக்கு நான் தினம் அன்னதானம் பண்ண போறேன், என் பணம் வரட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பாட்டுக்கு ஒரு பக்கம். நம்ம வாழ்க்கையில மனிதன் கடவுள் வந்து மனித வடிவில வந்து உதவி செய்றாரு. அப்ப அந்த இறைவன பார்த்த மனிதர்கள் தான் இறைவன். நம்ம யாரெல்லாம் சந்திக்கிறோமோ தினம் தினம் அவங்க தான் இறைவன். அப்ப அவங்க நல்லா இருக்கணும்னு நம்ம வேண்டணும். நம்மகிட்ட கடன், நன்றி கடன். நம்ம உலகம் முழுக்க இருக்க எல்லா மனிதரும் நல்லா இருக்கணுன்றது ஒரு தத்துவம். நம்ம நேருக்கு நேர் சந்திச்ச மனிதர்கள் தான் நமக்கு நன்றி கடன் படுறோம். அவங்கள நல்லா இருக்கணும்னு வேண்டணும். இனிமே நாளைக்கு யார் உதவி செய்வாருன்னு நமக்கு தெரியாது. அவங்களும் நல்லா இருக்கணும்னு நெனச்சா வருங்காலத்துல எந்த பிரச்சனையும் வராது. இத தயவு செஞ்சு நேர்ல வந்து சொல்லுவாங்க. ஆமா. சொல்லாதவங்க சொல்லாதவங்க நெறைய பேர் இருக்காங்க. மனசுல வச்சுப்பாங்க. ஆனா சொல்றது சரியாயிரும். ஆமா. இதுவா கடைபிடிச்சா, இது சித்தர்கள் கண்டுபிடிச்சது. ஆமா. அதை முறையா பயன்படுத்தும் பொழுது 4448 நோயிலிருந்து வெளியே வர முடியும். இந்த நோய் மட்டுமல்ல, இது மருந்து, உணவு 2யும் கடைபிடிக்கும் பொழுது எல்லா விதமான நோய்களிலிருந்து வெளியே வர முடியும். யார் வேணா வரலாம், வந்து அவங்க ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளலாம். நன்றிங்க ஐயா. மகிழ்ச்சி. வணக்கம். சரவணன் ஐயா, உங்க சாட்சியத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி, மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள். வணக்கம். நான் சாய்ராம், கோவை. எனக்கு கண்களில் கேட்ரேட் இருந்ததால் பார்வை தெளிவாக தெரியாமல் இருந்தது. நான் யூடியூப் பார்த்து கொண்டு வருகின்ற பொழுது யோகம் சேனலில் கொல்லிமலையில் இருக்கும் சித்த வைத்திய டாக்டர் அமர்நாத் அவர்கள் இதற்கு கண் சம்பந்தப்பட்ட அனைத்து குறைபாடுகளும் நீங்க கண் சொட்டு மருந்து உள்ளதாக தெரிவித்திருந்தார். அதன்படி அவரை நான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அடுத்த நாளே அந்த கண் சொட்டு மருந்தை பெற்று பயன்படுத்தினேன். ஒரே நாளிலேயே கண்களில் உள்ள அனைத்து சிறு தூசுகள் அனைத்தும் அவர் வீடியோ சேனலில் அறிவித்தது போல் அனைத்தும் வெளிவந்து விட்டது. தற்போது அந்த கேட்ரேட்டும் கரைந்து நீங்கி பார்வை தற்போது தெளிவாக தெரிகிறது. டாக்டர் அமர்நாத் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. வணக்கம். யோகா சேனலை நான் பார்த்து கொண்டிருந்தேன். அப்போ என் கண் பார்வை சரியாக தெரியாதால் அவர் அமர்நாத் டாக்டரை ஃபோன் நம்பரில் பேசினேன். அவர் உடனடியாக கண் மருந்தை மறுநாளே அனுப்புகிறாங்க. இப்போ அந்த மருந்தை நான் யூஸ் பண்ணி 30 நாள் ஆகுது. எனக்கு பார்வை நன்றாக தெரியுது. அந்த ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. அல்லாவின் கருணையினாலும், இயேசுவின் கருணையினாலும், சிவசக்தியின் கருணையினாலும் பேசத் தொடங்குகின்றேன். சித்தர் சீக்ரெட் நேயர்கள் அனைவர்களுக்கும், உலகத் தமிழர்களுக்கும் ஆத்மயோகி அமர்நாத்தின் அன்பான வணக்கங்கள். இன்று நமது சேனலில் கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏன் வருகின்றன, அதற்கான தீர்வும் என்ற தலைப்பில் பேசுகின்றோம். இன்று இந்த கண் நோய் வருவதற்கான முக்கியமான காரணங்கள் 3 விதமான காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று, வயது முதிர்வின் காரணமாக வரக்கூடிய திரை என்று சொல்வார்கள். அந்த திரையை கேட்ராக்ட் என்று சொல்வார்கள். அந்த திரையை கரைக்கக்கூடிய மருந்தை நாம் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். இதை அகத்தியர் கண்டுபிடித்திருக்கிறார். அகத்தியர் நயன விதி 500 என்ற நூலில் இது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு சர்க்கரையினுடைய அளவு இரத்தத்தில் அதிகமாக கூடுகின்ற பொழுது கண் நரம்புகளில், இரத்த நாளங்களில் அது ஒரு உஷ்ணத்தை உருவாக்கி அந்த இரத்த நாளங்கள் பிளவுபட்டு இரத்த கசிவுகள் ஏற்பட்டு அதனால் பார்வை சிதைவு ஏற்பட்டு கருவெளிக்கு இரத்த ஓட்டம் முறையாக செல்லாததின் காரணமாக கருவோட்டில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய உயிரணுக்கள், செல்கள் புரோட்டீனை பெற முடியாமல் கண் நோய் உருவாகிறது. இதை ரெட்டினியோ என்று சொல்லுகிறார்கள். இன்னொன்று, கல்லீரலுடைய செயல்பாடு செரிமான குறைவு ஏற்பட்டு அதன் மூலமாக புரோட்டீன்ஸ் கண்ணுக்கு செல்லாமையும் இரத்த ஓட்டங்கள் சரியாமல் இல்லாதன் காரணமாக இந்த கல்லீரல் பிரச்சனையின் காரணமாக வருகின்றன. இன்னொன்று, உடம்பின் சூட்டின் காரணமாக வருகின்றன. இத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வாக இந்த நேத்திர சஞ்சீவி என்ற இந்த அருமருந்தை அகத்தியர் காட்டிய வழியில் நாம் செய்திருக்கிறோம். இதை பயன்படுத்துகின்ற பொழுது 2 சொட்டுகள், காலை மாலை 2 சொட்டுகள் கண்ணினுடைய கருவெளியிலே இந்த மருந்தை போடுகின்ற பொழுது என்ன மாதிரியான கண் பிரச்சனைகள் இருந்தாலும் அவைகளை தீர்வு செய்து உங்களுக்கு நல்ல கண் ஒளியை தந்து வாழ்க்கையில் ஒளியும் ஏற்படுத்தி தன்னம்பிக்கையை ஏற்படுத்தும் என்பதில் ஐயமில்லை. அதனால் இந்த மருந்து வேண்டும் என்பவர்கள்
ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் செய்து பயன்பெற்று அனைவரும் கண்வொளி பெற்று வாழ வேண்டும் என்று சொல்லி, சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே தேவி நாராயணி நமஸ்துதே. அல்லாவின் கருணையினாலும் இயேசுவின் கருணையினாலும் சிவசக்தியின் கருணையினாலும் பேசத் தொடங்குகின்றேன். சித்தர் சீக்ரெட் நேயர்கள் அனைவருக்கும், உலகத் தமிழர்களுக்கும் ஆத்மயோகி அமர்நாத்தின் அன்பான வணக்கங்கள். இன்று நமது சேனலில் பக்கவாதம் ஏன் வருகின்றது, அதற்கான தீர்வும் என்ற தலைப்பில் பேச இருக்கின்றோம். பக்கவாதம் என்பது மூளையினுடைய செயல்பாட்டில், மூளையில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான நரம்புகளில் ஏற்படுகின்ற அதிர்வுகள், மன சஞ்சலங்கள், அதீதமான கவலை, தூக்கமின்மை, மன உளைச்சல், இதன் காரணமாக அங்கு ஒரு அழுத்தம் ஏற்பட்டு பித்த நீர்கள் சம்பந்தப்பட்டு இரத்த நாளங்கள் உஷ்ணம் அளவுக்கு அதிகமாக ஏற்பட்டு அந்த இரத்த நாளங்கள் இரத்த கட்டி ஏற்பட்டு அந்த இரத்தங்கள் கைக்கு காலுக்கும் வரக்கூடிய நரம்பு மண்டலங்களில் தடை ஏற்பட்டு அதை ஸ்ட்ரோக் என்று சொல்லுகிறார்கள். இந்த பக்கவாதங்கள், வாதம் சம்பந்தப்பட்ட நோய்கள் 84 இருக்கின்றன. பக்கவாதம், சுண்டுவாதம், நரித்தலைவாதம், முகவாதம், பச்சவாதம், காக்கா விழுப்பு, இப்படி எத்தனையோ நோய்கள் இருக்கின்றன. 84 விதமான வாத நோய்கள் இருக்கின்றன. இந்த வாத நோய்களிலேயே மிகப்பெரியதுதான் பக்கவாதம். இந்த வாதம் வந்த பிறகு மூளையில் இருக்கக்கூடிய நரம்புகள் கை பட்டையின் மூலமாக இறங்கக்கூடிய இரத்த நாளங்கள் அதை தடை செய்து அந்த கையை செயல்படாமல் முடக்கி விடுகிறது. இதை முடக்குவாதம் என்றும் ஒரு பெயர் இருக்கிறது. அதனால் இவைகளுக்கு அற்புதமான தீர்வுகளை சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதற்கு காதிலே மருந்து விடுகின்ற பொழுது காதுக்கும் மூளைக்கும் நேரடி தொடர்பு இருப்பதனால் அந்த இரத்த நாளங்களை விரைவாக, காலிலே ஒரு அடிபட்டு விட்டால் ஒரு தைலத்தை போட்டு தேய்த்தால் எப்படி இரத்தக்கட்டு போய்விடுகிறதோ அதுபோல இந்த அரிய மூலிகைகளை நாம் காதிலே பாதிக்கப்பட்டவருக்கு காதிலே விடுகின்ற பொழுது, இடது கை விழுந்திருந்தால் வலது காதிலும், வலது கை விழுந்திருந்தால் இடது காதிலும் விடும் பொழுது அவர்களுக்கு பைய அந்த நோய் சரியாகி நல்ல நிலையடைகிறார். அதே போல் மருந்தும் வாரத்துக்கு 2 முறை, ஒரு மிளகளவு தான் அந்த மருந்து, அவ்வளவு வீரியமானது. அதை சாப்பிடுகின்ற பொழுது உடம்பில் நரம்பு மண்டலத்தில், நம் உடம்பில் 12 மண்டலங்கள் இருக்கின்றன. நரம்பு மண்டலங்கள், தசை மண்டலங்கள், இரத்த மண்டலங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த எந்த மண்டலத்தில் காற்றுக்கள் அடைக்கப்பட்டிருந்தாலும் அந்த காற்றுக்களை ஆசன வாயு மூலமாகவும், வாயு மூலமாகவும், தோல் மூலமாகவும் வெளியேற்றி அவர்களுக்கு சுகத்தை தருகிறது. அதனால் பக்கவாதத்தால் சிரமப்பட்டு கொண்டிருக்கின்ற அன்பர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தால் நீங்கள் ஸ்க்ரீன் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் ஃபோன் செய்து நீங்கள் முன்பதிவு பெற்று அடியனை சந்தித்து நோயற்ற வாழ்வை பெற்று பக்கவாதத்திலிருந்து நீங்கள் முழுமையாக நீங்கள் விடுபட்டு சிங்க நடை போட்டு வாழ வேண்டும் என்று சொல்லி காமாட்சி சித்த வைத்திய சார்பாக உங்கள் அனைவருக்கும் பராசக்தியினுடைய கருணை கிடைத்து ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் உண்டாக வேண்டும். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே தேவி நாராயண் நமஸ்துதே. அல்லாவின் கருணையினாலும் இயேசுவின் கருணையினாலும் சிவசக்தியின் கருணையினாலும் பேசத் தொடங்குகின்றேன். சித்தர் சீக்ரெட் நேயர்கள் அனைவருக்கும், உலகத் தமிழர்களுக்கும் ஆத்மயோகி அமர்நாத்தின் அன்பான வணக்கங்கள். இன்று நமது சேனலில் பக்கவாதம் ஏன் வருகின்றது, அதற்கான தீர்வும் என்ற தலைப்பில் பேச இருக்கின்றோம். பக்கவாதம் என்பது மூளையினுடைய செயல்பாட்டில், மூளையில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான நரம்புகளில் ஏற்படுகின்ற அதிர்வுகள், மன சஞ்சலங்கள், அதீதமான கவலை, தூக்கமின்மை, மன உளைச்சல், இதன் காரணமாக அங்கு ஒரு அழுத்தம் ஏற்பட்டு பித்த நீர்கள் சம்பந்தப்பட்டு இரத்த நாளங்கள் உஷ்ணம் அளவுக்கு அதிகமாக ஏற்பட்டு அந்த இரத்த நாளங்கள் இரத்த கட்டி ஏற்பட்டு அந்த இரத்தங்கள் கைக்கு காலுக்கும் வரக்கூடிய நரம்பு மண்டலங்களில் தடை ஏற்பட்டு அதை ஸ்ட்ரோக் என்று சொல்லுகிறார். இந்த பக்கவாதங்கள், வாதம் சம்பந்தப்பட்ட நோய்கள் 84 இருக்கின்றன. பக்கவாதம், சுண்டுவாதம், நரித்தலைவாதம், முகவாதம், பச்சவாதம், காக்கா விழுப்பு, இப்படி எத்தனையோ நோய்கள் இருக்கின்றன. 84 விதமான வாத நோய்கள் இருக்கின்றன. இந்த வாத நோய்களிலேயே மிகப்பெரியதுதான் பக்கவாதம். இந்த வாதம் வந்த பிறகு மூளையில் இருக்கக்கூடிய நரம்புகள் கை பட்டையின் மூலமாக இறங்கக்கூடிய இரத்த நாளங்கள் அதை தடை செய்து அந்த கையை செயல்படாமல் முடக்கி விடுகிறது. இதை முடக்குவாதம் என்றும் ஒரு பெயர் இருக்கிறது. அதனால் இவைகளுக்கு அற்புதமான தீர்வுகளை சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதற்கு காதிலே மருந்து விடுகின்ற பொழுது
காதுக்கும் மூளைக்கும் நேரடி தொடர்பு இருப்பதனால் அந்த இரத்த நாளங்களை விரைவாக காலிலே ஒரு அடிபட்டு விட்டால் ஒரு தைலத்தை போட்டு தேய்த்தால் எப்படி இரத்தக்கட்டு போய்விடுகிறதோ அதுபோல இந்த அரிய மூலிகைகளை நாம் காதிலே பாதிக்கப்பட்டவருக்கு காதிலே விடுகின்ற பொழுது இடது கை விழுந்திருந்தால் வலது காதிலும் வலது கை விழுந்திருந்தால் இடது காதிலும் விடும் பொழுது அவர்களுக்கு பைய அந்த நோய் சரியாகி நல்ல நிலையடைகிறார். அதேபோல் மருந்தும் வாரத்துக்கு 2 முறை, ஒரு மிளகளவு தான் அந்த மருந்து, அவ்வளோ வீரியமானது. அதை சாப்பிடுகின்ற பொழுது உடம்பில் நரம்பு மண்டலத்தில் நம் உடம்பில் 12 மண்டலங்கள் இருக்கின்றன. நரம்பு மண்டலங்கள், தசை மண்டலங்கள், இரத்த மண்டலங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த எந்த மண்டலத்தில் காற்றுக்கள் அடைக்கப்பட்டிருந்தாலும் அந்த காற்றுக்களை ஆசன வாயு மூலமாகவும் வாயு மூலமாகவும் தோல் மூலமாகவும் வெளியேற்றி அவர்களுக்கு சுகத்தை தருகிறது. அதனால் பக்கவாதத்தால் சிரமப்பட்டு கொண்டிருக்கின்ற அன்பர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தால் நீங்கள் ஸ்க்ரீன் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் ஃபோன் செய்து நீங்கள் முன்பதிவு பெற்று அடியனை சந்தித்து நோயற்ற வாழ்வை பெற்று பக்கவாதத்திலிருந்து நீங்கள் முழுமையாக நீங்கள் விடுபட்டு சிங்க நடை போட்டு வாழ வேண்டும் என்று சொல்லி காமாட்சி சித்த வைத்திய சார்பாக உங்கள் அனைவருக்கும் பராசக்தியினுடைய கருணை கிடைத்து ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் உண்டாக வேண்டும். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பய தேவி நாராயண் நமஸ்துதே.